பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 30ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல ஆலோசனைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எந்த விதமான கெட்ட வார்த்தைகளும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சில வார்த்தைகளை நம்ம படிச்சிட்டோன்னா அது மறக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை என்பது கர்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற விதமான வார்த்தைகள், இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். கோபத்தில் சில வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். சில நேரத்தில் பிள்ளைங்களை கூட பெற்றோர் சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஏதாவது சில வேர்ட்ஸ் இருக்கும், அப்படியே அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த வேர்டு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளை அது ரொம்ப பாதிக்குது. இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சில வார்த்தைகள், அப்படியான எந்த வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசியிருப்போமே ஆனால், இல்லை சில நேரத்தில் ரொம்ப இரிட்டேட் ஆகும்போது, ரொம்ப கோவம் வரும்போது, இல்லை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது சில வார்த்தைகள் வெளியில் வருது. ஆண்டவர் சொல்கிறார், அது எதுவுமே புறப்படக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டோட்ட கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மளை ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் பேசின ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவாக நான் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டோட்ட நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வசனத்தை தியானிக்கும் போதே ஆவியானவர் உங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துவாரே ஆனால் அதை நீங்கள் யோசித்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், என்னைய மன்னிங்க. என் பிள்ளைங்களை குறித்து இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன், என்னை மன்னிங்க. என் ஹஸ்பண்டை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பெற்றோரை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசினேனே, என்னை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம். நம்மளுடைய எதிராளிகளுக்கு கூட நம்ம கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சபிக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணுமா. நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா. இப்போ யாராவது ஒரு தவறான வார்த்தை என்னை சொல்லி எனக்கு சாபம் போடுறாங்க அப்படின்னா, நம்மளும் மனிதர்கள் தானே, அவங்களும் சாபம் போடும்போது எனக்கு என்ன அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இருக்காதே. அவங்க பேசுகிற மாதிரியே நான் பேசினேன்னா நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன சாட்சி இருக்குது பிரியமானவர்களே? அவர்களையும் நானும் ஈக்குவல் ஆயிடுறோமே. அப்படி நம்ம ஈக்குவலாக இல்லையே. ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சுட்டாரே. முந்தி நம்ம அப்படி இருந்தோம். முந்தி நம்ம குழாய் சண்டை மாதிரி எல்லாட்டையும் வர்றவங்கக்கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு வீராப்பு கொண்ட நாட்கள் இருந்தது நம்ம வாழ்க்கையில். ஆனால் அதெல்லாம் இயேசு வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. அந்த சாக்கடையான அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்முடைய அசுத்தங்கள், நம்முடைய எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கிறாரு? புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நீயா இப்படி பேசுகிற அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கார். அதுதான் இயேசுவினிடத்தில் வரும்போது வருகிற மாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் மாற்றம். இன்சைட்லேருந்து எனக்கு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்குறார். உள்ளான மனிதனிலிருந்து ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். முந்தி எல்லாத்துக்கும் கோவப்படுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவங்களை புண்படுத்துகிற அந்த வாழ்க்கை அனுபவங்கள் மாறி இருப்பது தான் கிறிஸ்தவனுடைய சாட்சி. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற சாட்சி. அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாங்களே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி விட்டோம் என்பதற்கு ஏற்ற கனியை நான் கொடுக்கணும். கசப்பான கனி அல்ல, நல்ல கனிகளை நான் கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது.
ஒரே ஒரு வார்த்தை, நோ, ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து அது புறப்படவே கூடாது. அதற்கு மாறாக எதை நம்ம பேசணும்? பக்தி விருத்திக்கு உண்டான ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். நல்ல வார்த்தை இருக்குதா? நீங்கள் பேசுகிறதுக்கு நல்ல வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது. மற்றவங்களுக்கு பக்தியை விருத்தி செய்யக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டுமா? அல்லேலூயா. இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதா? அப்படியான வார்த்தைகளை நாம் பேச வேணும். பிள்ளைங்களோட பேசினாலும் சரி, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களோட, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களோடையோ சரி, இல்லை நமக்கு மேலே அதிகாரிகளோடையோ, இல்லை நம்முடைய கணவன் மனைவியோ, யார் கூட என்ன பேசினாலும் நம்ம பேசுகிறது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அவங்களுக்கு பக்தியை விருத்தி உண்டு பண்ணுமா? இல்லை நான் பேசுகிற வார்த்தை அவங்கள இருக்கிற பக்தியையும் அழித்து போட்டுருதா? சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபயராக இருப்பாங்க, ஆண்டவருக்காக நல்லா அக்னியாக இருப்பாங்க. ஆனால் சிலருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அப்படி பக்கெட் ஆஃப் கோல்டு வாட்டர் மாதிரி இருக்கும். பச்சை தண்ணியை அந்த அக்னி தழலில் போட்டால் என்ன ஆகும்? அந்த இருக்கிற அக்னியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சிலர் வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். சிலரோட பேசினா நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் சிலரோட நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை அப்படியே அது அக்னியாக எழுப்போம். அப்படியாக நம்ம பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நம்ம இன்றைக்கி பேசுகிற வார்த்தைன்னு சொல்லும் பொழுது, நம்ம இமெயிலில் நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம், கமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜஸில் நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே நம்ம வார்த்தைகள் தான் இல்லையா? நான் என்னுடைய நினைவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அதில் எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கிரேஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ், கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் வாயில் இந்த கெட்ட வார்த்தை வரக்கூடாதப்பா, நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. சில நேரத்தில் ஏன் தான் வாழ்கிறேனோ, இது என்ன வாழ்க்கை, இது என்ன பிரயோஜனம், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. கிருபையுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாயில் போடுங்க ஆண்டவரே. கிருபையுள்ள வார்த்தைகளை நான் பேசணும் ஆண்டவரே. பக்தி நிறைந்த வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேசணும். நல்ல வார்த்தையை பேசணும், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை நான் பேசணும்ப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அடுத்த வசனம் சொல்லுது, நம்ம இப்படி செய்யும்போது நம்ம யாரை தெரியுமா துக்கப்படுத்துகிறோம்? தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ கெட்ட வார்த்தையை தேவ பிள்ளை பேசும்போது யார் துக்கப்படுறா? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் துக்கப்படுகிற விதமாய் ஒரு நாளும் நாம் பேசாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?